இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா, இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளோ ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தூரமாக எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமாக ஒதுக்கி வச்சுருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால ஒரு அரசாங்கம் ஆடிட்டு இருக்கு. தேவையில்லாம தலைவரையும் தேடி போய் அது இப்ப எவ்வளவு பெரிய சிக்கலாயிடுச்சு பாத்தீங்களா? நான் என்ன செட்டா போயிட்டேன். உங்களுக்கு தண்ணி வசதி வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் இங்க வரதே இல்லையே. ஐயரே, நீ பேசாம இரு. ஏயா, தேர்தல் நேரத்துல ஐயருடைய ஓட்டு வேணும், பாக்கிய நேரத்துல ஐயர் வாய மூடிட்டு இருக்கணுமா? போயா. ஏய் நாகமா, பொம்பளையா லட்சணமா வீட்டுல அடங்கி கிடக்காம போராட்டம் வெடிக்கிறதுக்கு போராட்டம். நீங்க போராட்டம் நடத்தினா மட்டும் தாய்க்குலமே புலி மாதிரி வா, புயல் மாதிரி வான்னு கூப்பிடுவீங்க. நாங்க ஒடியாரணும். உங்களுக்கு எங்கயாவது இடிக்குதுன்னா மட்டும் நாங்க பொம்பளைங்களா வீட்டுக்குள்ளாரே அடக்கமா குந்திக்கணுமா? ஏன் என்னத்துக்கு? ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதீங்க. இவ்வளவு பேசுறீங்க. நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? ஆமா ஐயா, இம்மா நாளும் புத்தி கெட்டு போய் தான் இருந்துச்சு. போஸ் தம்பி வந்து புத்தியெல்லாம் சரியாக்கிடுச்சு. 20 வருஷமா உங்களுக்காக கூட சென்னை விட புதுசா வந்த அவரை பத்தி தப்பா பேசுற தலையை சீவிடுவேன். ஏய், என் தலைவரையோ தப்பா பேசுற? டேய், கார்ல இருக்கிற அறிவாளரா, இவன் தலைய நான் வெட்டுறேன். வெட்டு. வெட்டா. இத பாரு தம்பி, நீ ஊடால வர்றது நல்லா இல்ல. மரியாதையா போயிடு. ஏன்? நாங்கெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே ஜாதி. என் ஜாதிக்காரங்க எனக்காக உயிரையும் கொடுப்பாங்க. உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. நான் இல்லன்னு சொல்லல. அப்படி உயிரை கொடுக்கறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்க ஏமாத்தி 20 வருஷமா இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கீங்க. என்ன வசதி பண்ணி கொடுத்திருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்களை மேல கொண்டு வரப்போறேன் மேல போட்டு பேசுறீங்களே. உங்க ஜாதியில எத்தனை ஏழை பொண்ணுங்க இருக்காங்க. வரதட்சணை கொடுக்க முடியாம வறுமையில வாடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணுக்காவது உங்க செலவுல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா? இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா? உங்க ஜாதியில பண வசதி இல்லாம, படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா? பட்டம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல. போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தருவுல நிறுத்தி இருக்கீங்க. என்னோட ஒவ்வொரு நரம்பும் உடம்புல ஓடுற ரத்தமும் ஏன் ஜாதிக்காக பரபரப்பா பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கறீங்களே. உங்க வீட்டு சமயக்காரன் உங்க ஜாதியா? கார் டிரைவர் உங்க ஜாதியா? மேனேஜர் உங்க ஜாதியா?
உங்க மகனுக்கு கோடீஸ்வரர் வீட்டுல பொண்ணு எடுத்தீங்களே, அந்த பொண்ணு உங்க ஜாதியா? ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க, அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க. ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல்ல கொள்ளையடிச்சு இப்ப 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க? இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க. ஏமாத்துறதுக்கு பிறந்தவங்க அரசியல்வாதிங்க, ஏமாறதுக்குன்னே பிறந்தவங்க ஏழை ஜாதிங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க இல்ல? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கான், இவன் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களா? இது பாருங்கய்யா, நேத்து வரைக்கும் உங்களுக்காக உயிரை கொடுத்தோம். இனிமே தம்பி சொன்னா எவன் உயிரையும் எடுப்போம். அதனால அசிங்கப்பட்டுக்காம போயிடுங்க. எம்எல்ஏ ஐயா, இதுக்கு நீங்க இங்க நிக்கிறத விட பேசாம தூக்கு போட்டு செத்து போலாம். யாருங்க நாய்க்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்க கூடாதா? குடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரைச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சே போதும் குடி. ஓ, திரையில வேற குறையா? சரிடா குடி. டேய், காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாய்க்கிறமா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய் ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகுற வரைக்கும் இதே கதிதான். உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு வேண்டாம் வருது. தமிழ் பேசுனா மட்டும் தமிழ் வளராதுங்க. தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் வளரும்.